மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தலைப்பு தொகுதி ஒதுக்கீட்டில் சாமர்த்தியமாக காய் நகர்த்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தா அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த தொகுதி ஒதுக்கீட்டை ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிருக்கிறாங்கிறது மக்களோட கருத்து. ஏன்னா இங்க எந்த ஒரு சலசலப்புமே இல்லை. அப்படியே ஆப்போசிட்ல திமுக தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி பார்த்தோம்னா காங்கிரஸ்ல இருந்து வந்துட்டு எரிமலை போல பல பேர் வந்துட்டு பொங்கி வெடிக்கிறாங்க. அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல நாள் இழுத்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபேஸ்புக் நேரலையில வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம வளர்ச்சியில அக்கறை கொள்வதற்கு யாரும் இல்லை, டபுள் டிஜிட்ல நமக்கு கிடைக்காத போல அப்படின்னு சொல்லி அவரும் புலம்பிட்டாங்க. இங்க வைகோ கட்சியை பார்த்தோம்னா நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க தொகுதி பங்கீடு என்பதே மிகப்பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதலும் கோணல் முற்றும் கோணலுங்கிற மாதிரி அந்த கூட்டணி மாபெரும் தோல்வி அடைய போகுது. இதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவை தோற்கடிக்க முயற்சி பண்ணுவாங்க, திமுக காரங்க நிச்சயமா காங்கிரஸுக்கு தோற்கடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இல்ல இது என்னோட கருத்து, நான் சொல்றேங்க. ஏன் அப்படின்னா சாமர்த்தியமா காய் நகர்த்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. முதல்லயே அவங்க தப்பு பண்ணிருக்கிறாங்க. எங்க இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்க தொகுதி பங்கீடு பிஜேபிக்கு தானே, நீங்க பாமகவுக்கு எத்தனை, டிடிவி தினகரன் கட்சிக்கு எவ்வளவு, ஜி.கே. வாசன் ஐயா கட்சிக்கு எவ்வளவு அப்படி சொல்லி அஇஅதிமுக தலைமையில கூட்டணி வந்துட்டு ரொம்ப சிறப்பா தொகுதி பங்கீடு பண்ணியாச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. 5 தொகுதிகள் கொடுத்துருது இல்ல சார். இந்த 5 தொகுதிகளும் திமுகவுடைய டஃப் கேண்டிடேட்டுக்கு எதிராக 5 தொகுதிகளும் கொடுத்திருக்கீங்க. அதுல கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய சிஎல்பி அவர்கிட்ட எதிராக போராடுறார். மற்ற எல்லாமே டிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் கேண்டிடேட் இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க 2 பேரும் கேள்வி கேட்டு மூணாவது கேள்விக்கு வந்திருக்கீங்க. ஒரே ஒரு கிள்ளியூர் தொகுதியை பத்தி சொல்றேன். ஏற்கனவே குமாரதாஸ் தமாகவுல தொடர்ந்து அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. மரியாதைக்குரிய இதாயத்துல்லாவுக்கு தெரியும். அதனால இருந்தார். அது கடைசி அதிமுக, அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சாரு. அது அவங்க தொகுதி. அதுக்கப்புறம் அதிமுக வந்தாரு. நான் விஷயத்துக்கு வந்தேன். வெற்றி பெற்றாரா இல்லையா தமாகவுல? ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட மக்கள் தான் வலிமையானவர்கள். மக்களோட குரலா யாரு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் அவங்களோட ஆதரவு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு தமிழகத்துல பார்த்தோம்னா திமுக தலைமையிலான இந்த ஆட்சி இந்திய அரசியல் வரலாற்றுல, தமிழக அரசியல் வரலாற்றுல பார்க்காத ஒரு மோசமான ஆட்சியா இருக்குது. மக்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. மக்கள் குரலா எதிரொலிக்கக்கூடிய அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமா மக்கள் நிக்கிறாங்க. அதனால எங்க கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாருமே வலிமையானவர்கள் தான். நான் நேரடியா உங்களுக்கு எங்க கூட்டணி வேட்பாளர்கள் வலிமையானவர்கள் சொல்லல, காரணத்தோட சொல்றேன். இன்னொரு விஷயம், மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஏற்கனவே இவங்க எல்லாம் சொன்னது மாதிரி தான் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தோற்கடிச்சிருக்காங்க. காங்கிரஸ்காரர் திமுகல யாரெல்லாம் தோத்தாங்க அதெல்லாம் சொல்லாம பெருந்தலைவர் காமராஜர் தோத்ததை சொல்றாங்க. தோற்கடிச்சது திமுக, தோற்கடிச்சது அண்ணா சொல்லலையா? இன்னைக்கு ரீசெண்டா நான் அண்ணா ரீசெண்டா ஒரு உதாரணம் இருக்கு, அதை சொல்லாம விட்டுட்டீங்க. சொல்றாங்க வேற ஒண்ணு இல்ல. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களே 1000 விளக்கு தொகுதியில, அவங்க அப்பா அவர் வந்துட்டு சிஎம் தானே, ஆனா இவர் 1000 விளக்கு தொகுதியில போட்டி போட்டு அவரே தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அப்ப என்ன விஷயம்னா ஒவ்வொரு தேர்தலையும் அதுதான் சொல்றேன்ல. நீங்க இவரை சொல்லிருக்கலாம், நீங்க பெருந்தலைவர் காமராஜர் வரைக்கும் போறீங்களே, ரீசெண்டா இவர் தோத்து இருக்கிறாரு, காமராஜர் தோத்துட்டாரு சொல்றதே தமிழர்களுக்கு அவமானம் சார். அதை சொல்லக்கூடாது சார். தோக்கடிக்கிறது திமுக. காமராஜர் வந்துட்டு எல்லாருக்குமான ஆதர்சம். காமராஜர் எல்லாருக்குமான ஆதர்சம். அவர் தோத்துட்டாருன்னு சொன்னா நம்ம எல்லாம் வெட்கி தலை குனியணும், அதை மறந்துடணும் சார். அப்படிப்பட்ட தலைவர் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. மு.க. ஸ்டாலின் தோத்தார் அதை சொல்லுவோம். அப்ப காமராஜர் தோத்ததை வந்துட்டு சொல்லலாமா? அதுல பிரயோஜனம் இருக்கா? தயவு செய்து காமராஜர் எல்லோருக்குமானவர், அவர் தோத்தாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. என்னோட வேண்டுகோள். விட்டுலாம். நீங்க ஸ்டாலின் ரீசெண்டா ஸ்டாலின் தோத்திருக்கிறாரு. காமராஜர் அண்ணாவுக்கு அப்புறம் தோத்திருக்கிறாரு. இல்ல அவரு அதான் நடந்ததை சொல்ல விட்டுட்டு 67 நடந்தது சொன்னீங்க இல்லையா? அதனாலதான் அந்த தகவல் நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை சொல்லுங்க, ஜெயலலிதாவுடைய தோல்வியை சொல்லுங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஸ்டாலினை விட்டு விட்டுட்டீங்க. இது கூட்டணி தர்மம் இல்ல. சரி, ஓகே. பெருந்தலைவரை அவமரியாதை பண்ணி இப்படி நம்ம ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டிய அவசியம்
சுயமரியாதை இல்லை, சார், நான் என்ன வரலாறு. சொல்றேன் சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க எல்லாருமே மக்களின் குரலா இருக்கிறதால எங்களை வலிமையா தான் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு எங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில நான் பிஜேபி சார்பில் சீட்டு கேட்டேன். இன்னைக்கு அது அதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். எந்த தைரியத்துல கேட்கிறோம்? ராகுல் காந்தியை தோக்கடிக்கலையா? பிஜேபியில ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை தோக்கடிச்சு, இந்திரா காந்தியை தோக்கடிக்கலையா? அதெல்லாம் தோக்கடிச்சிருக்கிறோம். ராகுல் காந்தியை தோக்கடிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய உதயநிதியை தோக்கடிக்கிறது பெரிய விஷயமா? நான் கேட்டிருக்கேங்க சீட்டு கொடுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அஇஅதிமுக கொடுத்திருக்காங்க. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தான், அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. மக்களோட குரலா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் வலிமையானவர்கள். அதனால இவரு வலிமையானவர் ஆளுங்கட்சியில இருக்கிறதாலேயே ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்சி அமைச்சருங்கிற ஒரே காரணத்தால அவங்க எல்லாம் வலிமைன்னு நம்ம சொல்லிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 5 ஆண்டுகள் அவங்க சிறப்பா ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப சிறப்பா ஆட்சி செஞ்ச அமைச்சருங்க, சிறப்பா செயல்பட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏங்க அப்படி சொல்லலாம். தொடர்ந்து அவங்க எம்எல்ஏக்களா இருக்காங்க. ஒரு மக்கள் செல்வாக்கு, அந்த தொகுதியினுடைய நிலவரங்களை கிரவுண்ட் லெவல் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ சாக்கோட்டை அன்பழகனுக்கு அங்கே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும். ஒட்டஞ்சத்திரத்தில் இவருக்கு தெரியும். புதிதாக ஒரு தமாக கேண்டிடேட் வருகிற போது அவங்களுக்கு அந்த தொகுதியினுடைய நிலவரங்கள் தெரியுமா அப்படிங்கிறத அப்போ பார்க்கிற போது அங்கே ஆல்ரெடி ஏடிஎம்கே கேண்டிடேட் இருந்தால் அமைச்சர்களை வெற்றி கொள்வது, தொடர்ந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி கொள்வது எளிதாக இருக்கும்ல. அந்த மாடலை கேள்வி நான் உள்வாங்கிட்டேன், உங்க கேள்வி உள்வாங்கிட்டேன். மறுபடியும் நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டா காமிக்கிறேங்க. உதயநிதி அவர்களுக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில எந்தெந்த தெரு எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா 4-5 முறை தான் வந்திருப்பார். ஆனா இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாத வீர திருநாவுக்கரசு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில எந்தெந்த ஏரியா எவ்வளவு மோசமா இருக்குது. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்துட்டு அங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. ஐயா அமைதியா இருக்கணும், ஐயா அமைதியா இருக்கணும். நான் பேசிட்டே இருக்கும்போது இருக்கும். இப்பவே நாங்க 4 எம்எல்ஏ இருக்கோம், மறுபடியும் நாங்க வந்து 20 எம்எல்ஏ தாண்டுவோம். உண்மை எங்க தொகுதியை பத்தி ஒண்ணும் தெரியாது, தொகுதியை பத்தி ஒண்ணும் தெரியாது, தொகுதியை பத்தி ஒண்ணும் தெரியாது. செல்லம்மாள் தோட்டம் எங்க இருக்கு கேட்டு பாருங்க. தொகுதியை பத்தி தெரியாது. இதே சார் இதான் காங்கிரஸ் கல்ச்சர். இல்ல இல்ல எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே கேட்க மாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் கல்ச்சர். நீங்க பேசும்போது எனக்கு மார்க்கெட் இருந்துச்சு, நானே கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல 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 நான் விஷயத்தை இல்ல அவங்க டீக்ரேட் பண்ணல, இவர் பேசுறத நான் கத்திட்டே இருக்கேன். இது முறை இல்ல. இதே சார் ப்ளீஸ் அமைதி. ஒண்ணே என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாங்கிறது. அந்த தொகுதிக்கு புதிய வேட்பாளரா வரேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தேர்தல் அரசியல் இல்ல, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உதயநிதி அவர்கள் முதலா போட்டிடுறாரு. அப்படிங்கும்போது தொகுதியை எப்படி கண்டறிந்து இருப்பார்? ரொம்ப பேர் முதல் வேட்பாளர் வந்துதான் ரெண்டாவது அந்த ஆஸ்பெக்ட் தான் சொன்னாங்க. முதல் நிக்கும் போது அவங்க முதல் வேட்பாளர் தான். எஸ், அதனாலதான் ஏன் நேரத்தை அவர்ட்ட கொடுக்குறீங்க? நான் சொல்றேன் அமைதியா இருங்க ஐயா. அதாவது ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா நான் கேட்டுக்கிறேன் சார். ஏன் ஆடியன்ஸுக்கு என்ன கொண்டு போகணுங்கிறத நான் டீட்டெயில் பண்ணிக்கிறேன். சொல்றேன். முதல்ல ஐயா கேட்ட கேள்விக்கே பதில் சொல்றேன். 2021 அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க களம் காணும் பொழுது சரி புதுசா வந்திருக்கிறாரு நல்ல செய்வாருன்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க. உண்மை. கடந்த 5 ஆண்டுகளா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய 234 தொகுதியில நான் டெபுட்டி சிஎம், எங்க அப்பா சிஎம், நான் நம்பர் 1 தொகுதியா மாத்தி காமிக்கிறேன், எங்க குப்பல்ல எங்க டாஸ்மார்க் குறைஞ்சிருக்கு இப்பெல்லாம் சொல்லி உங்க கூட்டணியில யாரை நீங்க அலோகேட் பண்றீங்க அவருக்கு எதிரா? இன்னும் வந்துட்டு கேண்டிடேட் யாருன்னு சொல்லப்படல. அது அதிமுகவுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கேண்டிடேட்னு சொல்லல. எதனால அந்த மீட்டிங் 3 கட்டம், ஏற்கனவே 2 கட்டம். நான் சொல்றேங்க. முதல்ல ஒரு 23 கேண்டிடேட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்களா, அடுத்தது 127, இது வரைக்கும் 150 பேர். அதிமுக நேரடியா 169 தொகுதியில் வந்துட்டு போட்டிடுறாங்க. இன்னும் சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளுக்கு வந்துட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. வித்தின் a day or 2 கண்டிப்பா வந்துரும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மறுபடியும் விஷயமே இதுதான். 5 ஆண்டுகள் அவங்க சிறப்பா வேலை செஞ்சிருந்தா அவங்க வலிமையான கேண்டிடேட். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாம் என்னென்ன தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அதிமுகவுடைய பரிச்சயமான முகம் யார் நிப்பாங்க உதயநிதி ஸ்டாலினை எடுத்து நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லி முடிச்சிருங்க. கேண்டிடேட்டை பொறுத்தளவு அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். அது யாருக்குமே அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு கூட பெருசா தெரியாது. இப்ப எங்க கட்சியில அப்படித்தான். நாங்க 27 தொகுதி அப்படின்னா நான் ஒரு அணியோட மாநில தலைவர், எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா மாநில தலைமையும் தேசிய தலைமையும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அதே போல அதிமுகல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முக்கிய தலைவர்களை கூட்டு வச்சு முடிவெடுப்பார். கெஸ்ட்ல எல்லாம் மீடியால வரத வச்சா நம்ம நம்ப கூடாதுங்க. மீடியால வரதெல்லாம் நம்ப கூடாது. விஷயம் என்னன்னா 5 ஆண்டுகள் அவங்க சிறப்பா வேலை பார்க்கலங்கிறதால இன்னைக்கு திமுக தலைமையில திமுக கூட்டணி சார்பில் யாரு நின்னாலும் அவங்க வலிமையற்ற கேண்டிடேட். மக்களோட குரலா எதிரொலிக்கக்கூடிய அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கேண்டிடேட். அமைச்சரா சபாநாயகரா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் டைவர்ட் பண்ண விரும்பல. இவர் நிக்க வாய்ப்பு கிடைக்கல. நான் நின்றவன்
1980 நின்றவன் அதிமுகவோட 5000 ஓட்டு கூட வாங்கினேன். எனக்கு சேப்பாக்கம் தொகுதியில என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியாது. உதயநிதிக்கு தெரியாது, அதான பிரச்சனை. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது. இல்ல சார் ஒரு நிமிஷம், தெரியாதா? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? உங்க காங்கிரஸ்காரங்க மக்களை பத்தி யோசிச்சதானே? அங்க சேப்பாக்கமும் திருவல்லிக்கேணி சேர்ந்து இருக்கு. உங்களுக்கு அந்த சேப்பாக்கம் இதே துல்லா சார் எனக்கு உண்மையாவே புரியல. இதே துல்லா சாருக்கு தொகுதியுடைய நிலவரம் தெரியவில்லை. நீங்க முத காது குத்தாதீங்க. சேப்பாக்கத்தை பத்தி பேசுறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வேற. இந்த ரெண்டு கூட ரெண்டு பேருக்கும் புரியலனா என்ன செய்யறது? எனக்கு சேப்பாக்கம் தொகுதி இதே வேற, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிங்கிறது வேற. நான் யார் இல்லன்னா வெறும் சேப்பாக்கம் தொகுதியான வழியா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இந்த ரெண்டு திருவல்லிக்கேணி தொகுதி பத்தி தெரியாது. துணை முதல்வர் உதயநிதி நல்லாவே இதே துல்லா சார் வெற்றி பெற்றிருக்காரு. உங்களுக்கு திருவல்லிக்கேணி தொகுதியை பத்தி தெரியாது? தெரியாதுங்க, நான் நிக்கல. ஓகே, நின்றது சேப்பாக்கம். இல்ல சென்னையில இருக்கீங்க. இல்ல சென்னையில பாருங்க, என் டைம்ல ஒரு அதிகமா பேசிட்டே இருக்காரு. நான் டைம் கொடுக்கிறேன் வீரத்தினா. என் டைம் முடிஞ்சு போச்சா? நான் ஒதுக்குறேன் திருநாவுக்கரசு டைம். அதாவது அப்போ உங்களுக்கு சென்னையில இருந்துட்டு திருவல்லிக்கேணி தொகுதியை பத்தி தெரியாது. சரி, நன்றி. நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். புத்திசாலியா பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியல. ஐயா நீங்க பேசிட்டே இருப்பீங்க. ராகுல் காந்தி மாதிரி ஏனா ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஐயா. ப்ளீஸ் இல்ல நீங்க அதை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. இதே துல்லா சாருக்கு திருவல்லிக்கேணி இல்ல உங்களுக்கு அந்த டீடைல் தெரியாதுன்னு சேர்ந்து இது ஒரு பெரியசா சொல்றீங்களே. அப்ப நான் நிக்கல. திரு உதயநிதி நிக்கறாரு. சரி, ஓகே. நான் சொல்லிறேன். மக்கள் ஜெயிக்காத நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிறேன். ஐயா சேப்பாக்கத்துல போட்டி போட்டார். சேப்பாக்கம் தெரியும், திருவல்லிக்கேணி தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தான் போட்டிட்டாரு. சேப்பாக்கத்தை பத்தி தெரியாது, திருவல்லிக்கேணி பத்தி தெரியாது, தமிழ்நாடு பத்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, வழி தெரியாது. வேற எங்கெல்லாம் கிளவரா கேண்டிடேட்டை என்டிஏ இறக்கி இருக்காங்க சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், இது வந்துட்டு நீங்க ஸ்டீரியோடைப்ல நினைக்காதீங்க. இது எல்லா தொகுதியுமே பார்த்து சொல்லுங்க எங்கெங்கெல்லாம் டஃப் கொடுக்க முடியும், இவரோட பெட்டரான அமைச்சர்களுக்கெல்லாம் டஃப் கொடுத்து என்டிஏ கேண்டிடேட் எது. நான் மறுபடியும் சொல்றேன் 234 ஐயா இத மட்டும் சொல்லிறேன். 234 தொகுதியிலும் நாங்க நிறுத்திருக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே இந்த தருணத்துக்கு இவரோட ஒரு பெட்டரான கேண்டிடேட் இல்லன்னு யோசிச்சு பார்த்து தான் போட்டுருக்கோம். நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் பாருங்க, இது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது யோசிக்காம ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் போட முடியாதுங்க. நாங்க யோசிச்சு தான் போட்டுருக்கோம், சாதாரணமா போடவே இல்லை. அது எந்த கூட்டணி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்ப பரிச்சு பாரத அண்ணன் இருக்கிறாரு, ஒரு சீட்டு தான் கொடுத்திருக்கிறோம். இப்ப வந்துட்டு ஜான் பாண்டியன் அண்ணனுக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட எந்த தொகுதியில போட்டா அவங்க பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும்னு பார்த்து தான் போட்டிருக்கிறோம். இந்த முறை சாதாரண வெற்றி இல்ல, அதிரி புதிரி வெற்றி வேணும். திமுக கூட்டணி சார்பில் யாரு நின்னாலும் அவங்க டெபாசிட் இழக்கணுங்கிறதுக்காக நல்ல கிளவரா யோசிச்சு பார்த்துட்டு தான் அண்ணன் இபிஎஸ், அண்ணன் நயினார் நாகேந்திரன் எல்லா தலைவர்களும் யோசிச்சு போட்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. தேர்தல் முடிஞ்சது உங்களுக்கு தெரிய வரும். சரி, நயினார் நாகேந்திரன் எங்க போட்டிடுறாரு சார்? அதான் சொல்றேன்ல, இந்த தருணத்துல அவர் சாத்தூர்னு எங்க தலைவரே சொல்லிருக்காரு. மத்த கேண்டிடேட் நாங்க என்ன சொல்லல, எங்க தலைவர் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றேன். இந்த தருணத்துல எந்த இடத்துல அவங்க ஏன் வெளியிடல, இன்னும் பாஜக டிலே பண்ணிட்டு இருக்காங்க? இது எங்களுக்கு இனிமே டெல்லியில இருந்து அதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு என்னைக்கு வந்துட்டு இந்த நாமினேஷன் இருக்கோ, கடைசி நாள் முடியுதோ அது வரைக்கும் கூட நீங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணிடுச்சுங்கிறதுக்காகவே இன்னொரு கட்சி வந்துட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது. ரூல்ஸும் இப்படி கிடையாதுல்ல, அப்படிலாம் கிடையாது. அதனால எங்க தேசிய தலைமை எங்களோட பிஎல் சந்தோஷ்ஜி வந்துட்டு டெல்லியில இங்க வந்துட்டு போயிருக்கிறாரு. மாநில தலைமையோட கருத்தெல்லாம் கேட்டு போயிருக்கிறாங்க. தேசிய தலைமை ஃபைனலா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸ்ல பாருங்க எப்படி ஆச்சு, இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜோதிமணி எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியில சீட்டை விற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமாச்சு, காங்கிரஸ் இனிமேல் யாராலையும் காப்பாற்ற முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அது உட்கட்சிக்குள்ள சொல்லியிருக்காங்க. இது உட்கட்சி தான் கிடையாது, விற்கிறாங்கிறது டெமோக்ரஸில உட்கட்சி இல்ல. சீட்டை விற்பது என்பது இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி. காங்கிரஸ் கட்சியில உழைச்ச எண்ணம் தம்பி இருக்கிறான்ல, நீங்க காங்கிரஸ் கட்சியில வந்துட்டு யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாருங்கிறதுக்காக எடப்பாடி எங்க நாங்க இன்னும் லிஸ்டே வெளியிடலங்க. நீங்க வெளியிட்டீங்க, நாங்க இன்னும் லிஸ்டே வெளியிடல. எங்க தலைவர் சொல்லிருக்காரா, எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் சீட்டு எனக்கு எங்க கொடுங்கன்னு கேட்கவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. எங்க அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணாரு. எந்த தொகுதி சார் விரும்பினாரு? 2 தொகுதி விரும்பினாரு. அவரு கேட்கவே இல்லை. இது பாருங்க, எந்த தொகுதி விரும்பினாரு? நான் பாஜக இல்லங்க விளக்க. நீங்க விரும்பினாரு, அண்ணா அதிமுக இல்ல விளக்க சொல்லல. அண்ணாமலை எந்த தொகுதியில விரும்பறாருங்கிறது காங்கிரஸ் கட்சியில இதே துல்லா சார் அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். எங்க தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுல எங்க நின்னாலும் ஜெயிப்பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹீரோங்க அவரு. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? விஷயம் அவர் விரும்பிய தொகுதி கிடைக்கல. அப்படிலாம் கிடையாது. எங்க தலைவர் சொன்னாரு, என்ன நான் இந்த தொகுதியில போட்டியிடன்னு சொல்லி நான் யார்ட்டையும் கேட்கலன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கட்சியை தாண்டி எல்லா மக்களுக்கும் அவர் பிடிக்குது.
தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹீரோ அவரு. தமிழ்நாட்டுல எங்க நின்னாலும் ஜெயிப்பாரு. சேப்பாக்கம் திருவள்ளிக்கல் நின்னாலும் உதயநிதி படுதோல்வி அடைவார். ஸ்டாலின் படுதோல்வி அடைவார். ஸ்டாலின் தோத்தாரு. மறுபடியும் ஜெயிக்கலையா? ஸ்டாலின் தோத்தாருல. செந்தில் பாலாஜி பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு. அவர் குடிச்சு ஜெயிக்க வச்சாங்க. இப்ப ஏன் நிக்கல? இப்ப ஏன் செந்தில் பாலாஜி கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூர் போறாரு? அரவக்குறிச்சியில சொந்த தொகுதி. அப்பல செந்தில் பாலாஜிக்கு எது சொந்த தொகுதி? ஏன் செந்தில் பாலாஜி இங்க விட்டுங்க போறாரு? உதயநிதி ஸ்டாலினுக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கல் சொந்த தொகுதியா? திருவாரூர் போக வேண்டியதானே? ஸ்டாலினுக்கு கொளத்தூர் சொந்த தொகுதியா? இல்ல பேசக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஜெயிச்சாரா? அவர் 5 கட்சி அம்மாவாசை பல இடத்துல அவரும் தோத்துருக்காரு சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எல்லா இடத்துல அவர் ஜெயிக்கல. ஸ்டாலினே தோத்தாரு. கலைஞரோட புள்ள ஸ்டாலினோட அப்பா முதலமைச்சர். என் அப்பா முதலமைச்சர் சொல்லிட்டே தோத்து போனவரு. எங்க தலைவர் அண்ணாமலையோட அப்பா விவசாயிங்க, படிச்சவரு. உதவி பண்ண ஒண்ணும் தெரியாத ஆள் இல்ல. சொந்த கால்ல நிக்கிறவரு. சொந்த கால்ல நின்னவரு அண்ணாமலை அவர்கள் எங்க நின்னாலும் ஜெயிப்பார். இது மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் தோத்திருக்கிறாரு. நம்ம வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்று மக்களை ஏமாத்தினது கடந்த 5 வருஷம் ஆட்சி பண்ண திமுக தான். அந்த திமுக கூட்டணியில தான் விசிகாவும் இருந்துச்சு. சகோதரர் புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், இந்த வரி பகிர்வை பொறுத்தளவு காங்கிரஸும் திமுகவும் மத்தியில ஆட்சியில இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை விட கூடுதலான பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல உண்மை, ஆதாரத்தோட சொல்றேன். ஆதாரத்தோட சொல்றேன். அமைதியா ஒரு நிமிஷம் எடுத்து பாரு. இல்ல நாம தான் அதிகமா கொடுத்துறோம். எனக்கு என்ன பேச கூடாது. அன்னைக்கு ஜிஎஸ்டி மாதிரி எல்லாரும் பேசாதீங்க. மணியோட வேல்யூ வந்து அது கிடையாது. மணியோட வேல்யூ ஏன் டைம் அவர் எடுக்க வேண்டாம். ரெண்டாவது போய் சொல்றாருங்க. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அதிமுக தலைமையில கூட்டணி சொல்லி ஐயா சென்னையில மெட்ரோ அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்து தான் கூட்டணி தீர்மானிக்கப்பட்டது. ஆனா கனிமொழி அவர்கள் அங்க போய் டெல்லியில காங்கிரஸ் குடும்பத்துல சோனியா காந்தி கிட்ட ராகுல் காந்தி கிட்ட தவம் இருந்து இன்னும் 3 சீட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன்னு சொல்லித்தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க தான் டெல்லிக்கு அடிமையா இருக்கிறாங்க. குறிப்பா கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை கொத்தடிமை போல நடத்துறது திமுக தான்.